நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், பதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனசுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, மனசுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், பதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நலம் தருவார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்காக பரிந்துரைத்து அருள்வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். புனிதரின் புகழ்ச்சி மகிமை உமக்கே இறைவா. மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சி மகிமை உமக்கே இறைவா. இறைவனின் சாட்சிகளாய் வாழவும், பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சி மகிமை உமக்கே இறைவா. பசி பிணி நோயால் வாடும்போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சி மகிமை உமக்கே இறைவா. அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சி மகிமை உமக்கே இறைவா. எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித அந்தோணியாரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையும் அளிப்பதற்காக புனித அந்தோணியாரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித அந்தோணியாரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போலிருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் இதுவரை அடைந்துள்ள எல்லா உடல் ஆன்ம மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக.
மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, துயரிலும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீர் செவிசாய்த்தருளும். இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரே மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவின் பெரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்கள் தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும் தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டும் என்று நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தை மகிழ்வை பெற்று தந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே மன்றாடுகிறோம். பதுவை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்று தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றியமைத்து புதுவாழ்வு வாழ வேண்டும் என்று மெய்மறை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, முதற்கரங்களால் அரவணைக்கப்பட வேண்டிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதில்லை என்றால் இதைவிட சிறந்ததொன்றை எங்களுக்கு தேவையானதை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம் அவர் மந்தையின் ஆடுகளாய், நாம் அவர் மந்தையின் ஆடுகளாய்,
பலியாக்க நம்மை தேர்ந்தெடுத்தார். அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார், இறையரசு பெருகிடவே. இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலருடைய நாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவதற்காக, அவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக இப்பலியிலே ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இந்த இறை வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நாம் அவருடைய பணிகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அழைப்பினை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது நாம் வாழுகிற சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்விலிருந்து வெளிப்படுகிறது என்பதையும் இறைவார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அந்த இறைவார்த்தையினுடைய அழைப்பை உணர்ந்து பயணிக்க இப்பதியிலே மன்றாடுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். புனித அந்தோணியார் அன்பிய குடும்பங்களை ஒன்றாக இணைந்து ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலி. இந்நாள் வரை அன்பிய குடும்பங்களுக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், பல நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு இறைவன் நல்ல சுகபலன்களை தந்து வழிநடத்தும்படியாகவும், பிள்ளைகளுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும்படியாகவும், நல்ல மழை பெய்து கால்நடைகள் விவசாயம் செழிக்கவும் அன்பிய கூட்டங்களில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டியும், அனைத்து குடும்பங்களும் இறைவனுக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாக திகழவும், மனதில் நினைக்கும் நன்மையான காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், அன்னை மரியாள் வழியாகவும், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாகவும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மிக்கேலம்மாள் ஆரோக்கியம் ஒப்புக்கொடக்கூடிய 39வது ஆண்டு மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா மிக்கேல் ஞானப்பிரகாசம் அவருடைய ஆன்மா இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மரித்த அம்மா அந்தோணியம்மாள் கணவர் ஆரோக்கியம், மிக்கேல் மாதம்மாள், லாசர் மிக்கேல், மிக்கேல் அந்தோணி, ராஜன் டெய்சி, சவரியம்மாள், மத்தேயு சார்லஸ், அருட்தந்தை ஜோசப் மனூர், பெர்க்மான்ஸ் அடிகளார், இம்மானுவேல் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இருநித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் யாருனையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். ஆரோக்கியமேரி அமல்ராஜ் ஒப்புக்கொடக்கூடிய 39வது ஆண்டு மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா மிக்கேல் ஞானப்பிரகாசம் அவருடைய ஆன்மா இருநித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் மற்றும் யார் மீது ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். சிலுவை அந்தோணி நினைவு திருப்பலி ஒப்புடக்கூடிய நினைவு திருப்பலி. ஞானப்பிரகாசம் 5ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இருநித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், சவரிமுத்து மிக்கேலம்மாள், சுசையம்மாள், சவரிமுத்து மரிய சூசை அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். வில்சன் சந்தன தேவி ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலி. இன்று தனது 4வது பிறந்த நாளை கொண்டாடுகிற மகன் ஸ்பர்ஜனை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து நல்ல சுகமும் கல்வி ஞானத்தை தந்து வழிநடத்தும்படியாகவும், குடும்பத்தில் அனைவருக்கு உடல் உள்ள சுகம் வேண்டியும் செய்யும் தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், புனித அந்தோணியார் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் மரித்த மிக்கேல் ஞானப்பிரகாசம் அவருடைய ஆன்மா இருநித்திய இளைப்பாறுதலின்படியாகவும், குடும்பத்தில் மரித்த மாதம்மாள், ஞானப்பிரகாசம், அந்தோணிமுத்து கங்காணி, வியாகம்மாள், அந்தோணியம்மாள், மத்தேயு சார்லஸ், இம்மானுவேல் ஆரோக்கியம், அந்தோணிச்சாமி மற்றும் யாரும் நேத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டுவோம். மேலும் தனராஜ் ரோணிக்கம் ஒப்புடக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி. குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், பார்க்கின்ற தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இறையலயத்திற்கு சென்றக்கூடிய மகள் ஞான அந்தோணியம்மாள், ரூபினி இருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகத்தோடு பணி செய்யும்படியாகவும், வெளிநாட்டில் வேலை செய்யும் மகனை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பார்க்கும் தொழிலை இறைவன் ஆசீர்வதித்து காக்கும்படியாகவும்,
மகள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இருவரும் பார்க்கின்ற தொழிலை இறைவன் தாமை ஆசீர்வதித்து இல்லத்தில் இறையாசிர் பெருகச் செய்யும்படியாகவும் பேர குழந்தைக்கு நல்ல சுகம் தந்து ஞானத்தில் இறையாசிர் தங்கும்படியாகவும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும்படியாகவும் பங்கு தந்தை அருள் சகோதரிகளுக்கு உடல் உள்ள சுகம் தந்து ஆண்டவர் காக்கும்படியாகவும் கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆரோக்கிய சாமி அனிதா ஒப்பு கொடுக்கக்கூடிய நன்றி என்ற திருப்பலி இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்று பிறந்தநாள் காணுகிற மகன் ஜான்பாலை இறைவன் நிறைவாய் ஆஸ்வதிக்கும்படியாகவும் பிள்ளைகள் இருவரும் தெய்வ பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் குடும்பத்தில் அனைவரையும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே நம்மை வழிநடத்திட வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே. என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே. வாழ்த்துகின்றோ இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 12 முதல் 14 மற்றும் 27 முதல் 31 வரை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 12 14 மற்றும் 27 31 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூயாவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணித்தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணித்தீர்க்கும் அருள்கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. எனவே நீங்கள் மேலான அருள்கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, என் ஆன்மாவின் நாயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே, உன் அன்பை பாடுகிறேன், உன் அன்பை பாடுகிறேன். நிறைகள் நான் கண்டே, குறைகள் இனி இல்லையே. வசந்தம் நான் கண்டேன், வாழ்வில் பயமில்லையே. ஆண்டவரே, என் ஆன்மாவின் நாயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே. பசுமுள் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்து வாழ்வில் வசந்தம் மலர்ந்திட கண்டே. அமைதியின் நீர்நிலை புத்துயிரழைத்திட என்னை அழைத்தே நீதியின் வழியினிலே. சாவின் இருளினிலே, பள்ளத்தாக்கின் நடுவினிலே, சாவின் இருளினிலே, பள்ளத்தாக்கின் நடுவினிலே, நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன், நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன். நீர் என்னில் இருப்பதனால். ஆண்டவரே, என் ஆன்மாவின் நாயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே.
மேய்ப்பனே. எதிரிகள் காண விருந்தொன்றை செய்து வளங்கள் வாழ்வில் நிறைந்திட கண்டே. தலையில் நறுமண தைலம் பூசினி ஏன் பாத்திரம் நிரம்பி வழிய கண்டே. உந்தன் பேரன்பிலே அருளும் நலத்தினிலே. உந்தன் பேரன்பிலே அருளும் நலத்தினிலே. நான் என்று மஞ்சாமல் நடந்திடுவேன். நான் என்று மஞ்சாமல் நடந்திடுவேன். நீர் என்னில் இருப்பதனால் ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே. என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியுள்ளார். கடவுள் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. அதன்பின் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயில நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேய நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதை முதல் வாசகத்தில் தூய பவுலடியார் உடல் ஒன்றே உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று நமக்கு ஒரு செய்தியை தருகிறார்.
நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலின் உறுப்புகள். அந்த உறுப்புகள் என்ன பணிகளை செய்கிறதோ அதை செய்ய வேண்டும் என்கிற அழைப்பினை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தருவதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு குரு இருந்தார். அந்த குருவிடம் 4 பேர் பயிற்சி எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு நாள் பேசிக்கொண்டார்கள். நாம் 7 நாட்கள், அதாவது ஒரு வாரம் மௌன விரதம் இருப்போம் என்று சொல்லி பேசிக்கொண்டார்களாம். அப்படி 7 நாட்கள் மௌன விரதத்திற்காக தயார் பண்ணுகிற போது முதல் நாள் நன்றாக போய்விட்டது. ஒருத்தர் பேசலை. 2வது நாள் அப்படியே அமைதியாக போச்சு. யாரும் ஒருத்தரை பேசலை. 3வது நாள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி விளக்கை அணைக்காமல், லைட்டை ஆஃப் பண்ணாமல் எல்லோரும் அப்படியே அவங்க பெட்டில் படுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் பேசக்கூடாது இல்லையா, அதனால் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், யாராவது அந்த லைட்டை ஆஃப் பண்ணால் என்னப்பா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே என்னாச்சு, மௌனம் கலைஞ்சு போச்சு. அப்போது அவன் மௌனம் அப்படி கலைஞ்சு போன உடனே பக்கத்தில் இருக்கிறவன் இவன் இப்படி சொன்ன உடனே அவனுக்கு என்ன தோணிட்டு, நாம் மௌனம் காக்கிறோம், பேசக்கூடாதுன்னு சொன்னான். சொன்ன உடனே என்ன ஆச்சு, 2வது உள்ளவனுடைய மௌனமும் கலைஞ்சு போச்சு. அப்போ 3வது உள்ளவன் சும்மா இருப்பானா, அவன் சொல்கிறான், நீ என்ன செய்கிற, நீ தானே பேசிட்ட அப்படின்னா. சொன்ன உடனே என்னாச்சு, 3வது உள்ளவனுக்கும் அவன் மௌனமும் கலைஞ்சு போச்சு. அப்போது 4வது உள்ளவன் சும்மா இருப்பானா, இங்கே பாருங்கப்பா, உங்களே நான் தான் பேசாத ஆள், நான் தான் பேசாத ஆள், நான் தான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். 4வது உள்ளவனும் மௌனம் கலைஞ்சு போச்சு. 4 பேராலையும் மௌன விரதத்தை கடைப்பிடிக்க முடியலை. அன்பார்ந்தவர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். முதல்ல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தவன் என்ன செஞ்சுருக்கலாம், முதல்ல போய் பேசாமல் என்ன செஞ்சுருக்கலாம், ஆஃப் பண்ணியிருக்கலாம். எல்லாருடைய தியானம் கலைஞ்சு போகாது, எல்லோரும் கரெக்டாக இருந்திருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 4வது நபர் வரைக்கும் யாரும் போய் விளக்கு அணைக்க தயாராக இல்லை. ஒரு சில நிமிஷத்தில் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை நாம் செய்யாமல் விட்டுட்டு என்ன செய்வோம்னு சொன்னால், ஏன் இந்த வேலையை செய்யலை அப்படின்னு கேட்டால் 15 நிமிஷம் விளக்கம் சொல்லுவோம். அப்படி தான் நடக்குது வீட்டில். ஏன்டா இந்த வேலையை செய்யலை, ஏமா இந்த வேலையை செய்யலை, அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தோம்ங்களா, நீ இதை பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் அப்படி விளக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். விளக்கம் எதுவாக மாறிடும், விளக்கு மாற எடுக்கிற மாதிரி மாறிடும். அதுதான் நடக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் ஒரு வேலையை செய்யாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம நிறைய காரணம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் நிலவுகிறது, குடும்பங்களில் நிலவுகிறது. எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது. நீ பாருங்கள், ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி என்பது எங்கே இருக்கிறது, ஒரு பங்கினுடைய வளர்ச்சி என்பது, ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சி என்பது எங்கே இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்லாரும் சேர்ந்து உழைப்பதில் தான் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும், அப்போ தான் இருக்கு. குடும்பத்தில் ஒருத்தர் உழைச்சா மற்றவங்களாம் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நிறைய நபர்களுக்கு இருக்கிறார். பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எப்படிப்பட்ட இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பிள்ளை எப்படிப்பட்ட இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்ம பிள்ளை போய் வசதியாக உட்காந்து சாப்பிடணும். எப்படி செய்யணும், உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஒரு வேலை செய்யக்கூடாது, அது பாட்டு உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற நினைப்பிலேயே நம்ம திருமணம் முடித்து கொடுக்குறோம். எல்லாருக்கும் அப்படி தான், சும்மா இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்தில் தாய் உழைக்கிறார் அல்லது தந்தை உழைக்கிறார்,
யாராவது ஒருத்தர் உழைக்கிறார். சில குடும்பங்கள் தான் 2 பேரும் சேர்ந்து மல்லுக்குன்னு உழைக்கிறாங்க. அப்போ நாம் என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், ஒருவர் உழைக்கிற போது மற்றவர் சும்மா இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் வளருமா? நிச்சயமாக எப்போது வளர்ச்சி இருக்கிறது? ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு பங்காக இருக்கலாம். அங்கே ஒருவர் உழைக்கிறார் என்று சொன்னால் மற்றவர்களெல்லாம் அதற்கு என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் அது வளர்ச்சியாக மாறுகிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், சில குடும்பங்கள் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், அங்கே பணம் வந்து விழுது, நிறைய வந்து குமியுது. அப்படியா? அது மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். பணம் வந்து விழுந்தா, பணம் வந்து குமிஞ்சா, அந்த பணத்தை எப்படி சிக்கனமாக சேமிப்பா வாழணும்னு தெரியணும். அப்படி தெரியலைன்னு சொன்னால் எவ்வளவு வந்து விழுந்தாலும் எவ்வளவு குமிஞ்சாலும் ஒன்றும் பயனில்லை. இப்போ ஒரு பங்கு திருச்சபை என்பதும் அதுதான். இப்போ ஒரு ஆள் வந்து உழைக்கிறார் என்று சொன்னால் அவரோடு எல்லாரும் சேர்ந்து உழைப்பதற்கு தயாராக இருந்தால் தான் அந்த பங்கு திருச்சபையும் வளரும். நீங்கள் நினச்சி பார்க்கணும். இந்த நாட்களில் நான் அன்பிய பொறுப்பாளர்களை சந்தித்து சொன்னேன், நிறைய அன்பிய கூட்டங்களை போடுங்க, தயவுசெய்து கூட்டத்தை போடுங்க, நிறைய பேரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோயிலில் சொல்லி வீடு வீடாக போய் சொல்லி அன்பிய கூட்டத்துக்கு போன வாரம் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கேன். என்ன நடந்துன்னு சொன்னால், அந்த அன்பிய தலைவர் இருக்கிறார், பொருளாளர் இருக்கிறார், செயலாளர் இருக்கிறார். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நான் காசை கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க, அல்லது பூசையை கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. எங்களை ஏன் புழுப்புழுன்னு தொந்தரவு பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால், அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறதுனால அவங்களால வேறு வேலை ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? நீங்கள் யோசித்து பாருங்க, எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி பெரிய பிஸியாக இருக்கிறாங்க. டொனால்டு ட்ரம்ப் கூட அவங்க தான் போகிறாங்க தேர்தலுக்கு, பிரச்சாரத்துக்கு இப்போ போய்கிட்டு இருக்கிறது. அல்லது கமலா ஹாரிஸ் கூட போகிறாங்களா என்னன்னு தெரில. அப்படிப்பட்ட ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரில. அப்படி தான் நடக்கு. நம்ம வீட்லையும் பிள்ளைங்க அப்படி தான் நடக்கு. வீட்டில் என்ன செய்வாங்க? ஏம்மா அந்த வீட்டை க்ளீன் பண்ணிடு, பெருக்குரு, பாத்திரத்தை கழுவி போட்டுரு, துணியை துவைச்சி போடுன்னு சொன்னால் எந்த வீட்டிலலாம் பிள்ளைங்க செய்துன்னு சொல்லி கைதுக்கும் ஆகும். பிள்ளைங்க நீங்கள் தான் உங்கள் துணியை துவைக்கிங்களா? ஆமாம், ஒரு சில வீட்டில் தான் நடக்கு, எல்லார் வீட்லேயும் நடக்கலை. அன்பார்ந்தவர்களே, என்ன பார்க்குறோம்னு சொன்னால், நாம் நம்முடைய பணிகளை செய்யாமல் இருக்கிறோம். உடல் ஒன்றுதான், உறுப்புகள் பல, ஒவ்வொரு உறுப்பும் ஒரு பணியை செய்யணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்புகள் என்று சொன்னால் அந்த உடலின் உறுப்புகள் ஒவ்வொரு பணியை செய்யணும். தூய பவுல் இதை ரொம்ப விளக்கமாக இந்த பகுதியில் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நீங்கள் 12 முதல் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அந்த பகுதி தான். இப்போது கை நான் என் வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? கை வேலை செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் அப்படியே தொங்க போட்டுகிட்டே அலைய வேண்டியதுதான். கால் சரியாக வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இழுத்து இழுத்து நடக்க வேண்டியதுதான். நிறைய வீடு இழுத்து இழுத்து நடக்கு, நிறைய பங்கு திருச்சபை இழுத்து இழுத்து நடக்கு, சில அன்பியங்கள் இழுத்துக்கிட்டே கிடக்கு, எப்போ போய் சேரும் தெரியல. அந்த மாதிரியான ஒரு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. கேட்டால் அவளை பிடிக்கலை, இவளை பிடிக்கலை, அவங்க உட்கார்ந்துருக்க சீர் பிடிக்கலை, இவங்க நடக்கிற சீர் பிடிக்கலை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சபை வளர்கிறது, ஒரு குடும்பம் வளர்கிறது என்று சொன்னால் ஒருவருடைய ஒத்துழைப்பினால், ஒருவருடைய உழைப்பினால் மட்டுமல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கிற போது தான் அந்த குடும்பம் வளரும். அதுதான் வளர்ச்சி பெற முடியும். நீ நினச்சி பார்க்கணும். அப்போது ஆதி திருச்சபை விரைவாக வளர்ந்தது. நிறைய மறைசாட்சிகள் இருந்தார்கள், ஏராளமான புனிதர்கள் உருவாகி கொண்டே இருந்தார்கள், பார்க்குற இடமெல்லாம் சாட்சியான மக்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். திரும்பிய பக்கமெல்லாம் திருச்சபை வளர்ந்தது. தூய பவுல் காலடி பட்ட இடமெல்லாம் நற்செய்தி பரவியது. அவர் எழுதத் தொடங்கினால் நற்செய்தியாக மாறியது, பேசத் தொடங்கினால் எல்லோரும் கேட்டார்கள், எல்லாமே நற்செய்தியாக மாறிக்கொண்டே இருந்தது. காரணம் என்ன? அன்பார்ந்தவர்களே, ஒருவர் போதிக்கிறார் என்று சொன்னால் மற்றவர் அந்த பணியை, அடுத்த பணியை செய்வார். நீ பாருங்கள், தூய பவுல் இன்றைய முதல் வாசகத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்கிறார். நீ பாருங்கள், 29வது வசனம், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. எல்லோருமே திருத்தூதர்களா? எல்லோரும் இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல்கள் செய்பவர்களா?
இல்லை. எல்லாருமே பிணி தீர்க்கும் அருட்கொடை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிக்கிறவர்களா? இல்லையே. கடைசி அவர் சொல்றாரு, எனவே நீங்கள் மேலான அருட்கொடைகளையே நாருங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அன்பார்ந்தவர்களே, மேலான அருட்கொடைகளை நாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய திறன்களை நீங்கள் பயன்படுத்தி உழைக்கணும். சிலருக்கு சில பணிகளை தான் செய்ய முடியும். இப்போ பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது. கலை நிகழ்ச்சிக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் நான் சேரவே மாட்டேன் அப்படிங்க. அப்போ ஒரு பையன் சொல்கிறான், இங்கே இருந்துட்டு என்னையால் அவங்கள மாதிரி ஆட முடியாது, என்னால் ஆடவே முடியாது, என்னால் அவங்கள மாதிரி நல்ல பேர் வாங்க முடியாது. பாருங்கள், அவங்க ஆடினோடனே எல்லோரும் கை தட்டுறாங்க, பாராட்டுறாங்க. டேய், உன்னால் ஆட முடியாது, ஆனால் உன்னால் என்ன முடியும் பார்க்கணுங்கள? சரிதானா? உன்னால் என்ன செய்ய முடியும்? பேச முடியுமா? உன்னால் மற்றவங்களை ஒருங்கிணைச்சு செய்ய முடியுமா? உன்னால் மேடை போட முடியுமா? மேடைக்கு ஏதாவது எழுதி கொடுக்க முடியுமா? கடவுள் 5 தாளந்தை சிலருக்கு கொடுத்துருக்கிறார், சிலருக்கு 2 தாளந்தை கொடுத்துருக்கிறார், சிலருக்கு 1 தாளந்தை கொடுத்துருக்கிறார். யாருக்கும் ஆண்டவர் கொடுக்காமல் இல்லை, எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். அவரவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறன்களை பயன்படுத்துகிற போதுதான் அந்த திருச்சபை வளர்கிறது. எனக்கு கொடுக்கல, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நாமளாகவே முடிவு செய்து கொள்வதல்ல. ஒரு குடும்பத்தில் நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போது வீட்டுக்காரர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறார், எங்கேயோ வேலை பார்க்குறார். வீட்டம்மா அவருடைய உழைப்பை மட்டும்தான் நம்பிக்கிட்டே சும்மா உட்காந்துருந்தா என்னவா இருக்கும்? அல்லது பிள்ளை எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்க்கான், தாயின் தகப்பனும் இங்கே என் மாவன் அனுப்பி விடணும், வரட்டும்னு வந்துக்கிட்டே இருந்தால் எடுக்க என்ன ஆகும்? அவன் கொடுக்க என்ன ஆகும்? கரைஞ்சி போகுமா இல்லையா? இருந்ததுன்னா இலங்கையும் அழிஞ்சு போகுமா சொல்லுவாங்க. இருந்ததுன்னா இலங்கையும் அழிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், அவங்க என்ன உழைக்கிறார்களோ இங்கே என்னால் என்ன செய்ய முடியும் நம்ம நினைக்கணும், என்னால் என்ன உழைக்க முடியும்னு நினைக்கணும். இப்போ திருவிழா வருது, அன்பியை சிறப்பிக்க போகுது, அன்பிய தலைவர் தலைவி எல்லாரும் போய் உங்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்கள் அந்த தலைவி பொறுப்பை ஏற்றுக்கிடலை, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க, இதை வாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு கோயிலுக்காவது வாங்கன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு வரணுமா இல்லையா? ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் திருச்சபையினுடைய உடல், கிறிஸ்துவனுடைய உடல். அந்த உடலில் நாம் பங்கெடுக்கிறோம் என்று பொருள். நான் வரமாட்டேன், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு உடலின் ஒரு உறுப்பு பழுதாகி போனால் எப்படி இருக்கும்? எனக்கு இந்த பக்கம் கை வலிச்சுக்கிட்டே இருக்குது, எனக்கு இந்த பக்கம் தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது, ஏதாவது வேலை செய்ய முடியுமா? பொழுதோட தலைவலி தான், பொழுதோட தலைவலி தான். ஒரு அன்பிய பொறுப்பாளருக்கு பொழுதோட தலைவலி தான்னா என்ன இருக்கும்? அதுதான் ஒரு பங்குலே அதுதான் நடக்கிறது, குடும்பத்திலே அதுதான் நடக்கிறது. அப்போ நோய் கொண்டவர்களை பராமரிக்கிற அளவுக்கு நமக்கு வசதியும் வாய்ப்பு வேணும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நோய் இருக்குது, 2 பேருக்கு நோய் இருக்குது, 3 பேருக்கு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் தான் உழைக்கிறாருன்னா என்னவா இருக்கும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் கிறிஸ்துவனுடைய உடலின் உறுப்புகள் என்று சொன்னால், சிலர் இறைவாக்கினர்களாக இருப்பார்கள், சிலர் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக இருப்பார்கள், சிலர் புதுமை செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். எனக்கு இல்லை, எனக்கு தரல என்பதெல்லாம் அல்ல. உங்களுக்கு தந்திருப்பதை நீங்கள் என்னவாக பார்த்தீர்கள், என்னவாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே கேட்கிறார். பல குடும்பங்கள் அப்படி வளராமல் போவதற்கு, பல திருச்சபையினுடைய மக்கள் வளராமல் இருப்பதற்கு, சில அன்பியங்கள் அப்படி வளராமல் இருப்பதற்கான காரணம் என்ன நினச்சி பார்த்தோம்னு சொன்னால், ஒருத்தர் வேலை செய்கிறாரு, மற்றவர் உட்கார்ந்து புரணி பேசுகிறார், ஒருத்தர் வேலை செய்கிறாரு, மற்றவர் உட்கார்ந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் உள்ள சிக்கல். ரெண்டாவது என்ன நடக்கிறது? மற்றவர்கள் வேலை செய்கிற போது ஒத்துழைப்பே கொடுக்கறதில்ல, எந்த உதவியும் செய்கிறதில்ல, கண்டுக்கிறதே இல்லை. யாராவது செய்யட்டும், நமக்கு என்ன அப்படிங்கிறது. அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அது இவங்க பார்த்துக்கிடுவாங்க, அது கை பார்த்துக்கிடும், அது கால் பார்த்துக்கிடும். உட்கார்ந்துருக்க முடியுமா? அன்பார்ந்தவர்களே, கையில் அடிபட்டால் கண்ணுக்கு வலி வரும், கண்ணீர் வரும். அப்படி வரணும், அப்படி நினைக்கணும், அப்போ தான் வளர முடியும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறார். அடுத்ததாக என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னால், வளரணும்னு சொன்னால் சில நேரங்களில் சில வேலை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய வேலை இருந்தது பற்றியலா, அதனால் இன்றைக்கி கோயில் போக முடியலை, இன்றைக்கி நிறைய வேலை பார்த்துட்டேன், அதனால் அடுத்த வாரம் போய்க்கிடுவோம், தள்ளி போட்டுக்கொண்டே போவாது.
பணிகளை தள்ளி போடுவது, ஆண்டவரை தேடுவதை தள்ளி போடுவது, இது நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் நாம் சொல்லுகிறோம், எனக்கெலாம் ஒரு திறமையும் கிடையாது, அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, அதனால் அவங்க செய்வாங்க. எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவங்கள்ட்ட நிறைய இருக்குது, அதனால் அவங்க கொடுப்பாங்க, அவங்க செய்வாங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார். ஒரு சின்ன விரல் என்றாலும் அதிலும் பணி இருக்கிறார். ஒத்த விரல் இல்லாமல் இருக்க முடியுமா? இல்லை, ஒரு கட்டை விரல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூரப்பட முடியுமா? அல்லது சுட்டிக்கு ஆள்காட்டி விரல் வேண்டாம்னு சொல்லி தூரப்பட முடியுமா? எல்லா விரலும் தேவை தான். அது கட்டையாக இருக்குது நெட்டையாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. அதன் அளவில் கடவுள் கொடுத்துருக்கிறார், அதன் அளவில் அது வேலை செய்ய வேண்டியிருக்கிறார். ஒவ்வொரு உறுப்பும் அப்படித்தான். கடவுளுடைய கிறிஸ்துவனுடைய உடலின் உறுப்புகள் நாம் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே தாய் என்றால் அவள் ஒரு கடமை, தந்தை என்றால் அதற்கு ஒரு கடமை, எல்லாருக்குமே அப்படி இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளுகிற போது வளர்ச்சி என்பது வேறு நிலையில் இருக்கும். யாராவது பார்த்து கொள்வார் என்று நினைக்கிற போது அந்த பணிகள் முடக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, தூய பவுல் இதையே நமக்கு மிக ஆழமாக விளக்குகிற போது 12வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தில் அவர் 13வது வசனத்தில் நமக்கு அழகாக சொல்கிறார். வாசிங்க. ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாக இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். எல்லாருமே ஒரே ஆவியால் நிரப்பப்பட்டோம். அந்த ஆவி வேலை செய்யணும். அந்த ஆவி வேலை செய்கிறதுக்கு நாம் அனுமதிக்கணும், நாம் தயாராக இருக்கணும். நம்முடைய உடலில் நாம் விருப்பப்பட்டு சில காரியங்களை செய்யணும். எப்படி என்னுடைய உடலை பேணுவதற்காக நான் எக்ஸசைஸ் பண்ணுறனோ, சாப்பிட்றனோ, நடக்கிறனோ, வேலையை செய்கிறனோ, அது எல்லாம் நடக்கிறது போல மற்ற எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கு நான் என்னை அனுமதிக்கிறது போலவே இந்த பங்கில் அல்லது திருச்சபையினுடைய உடலில், ஆண்டவர் இயேசுவினுடைய உடலில் பங்கெடுப்பதற்காக நானும் என் பணிகளை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். அப்போதுதான் நாம் ஆவியால் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம், பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை நாம் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட அழைப்பை ஆண்டவர் தருகிறார். சிந்திப்போம். ஆமென். என் வாழ்வினை அர்ப்பணமாய் தந்தேன், வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை அன்பினால் தயவுடன் ஏற்பாய், பலி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். உழைப்பின் பலனை படைத்திட வந்தே, உன் திருப்பாதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தே, உன் திருப்பாதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீர் ஏற்பி ஏழையன் காணிக்கை இறைவாயேற்பாய். நிலைக்கும் உறவாய் இறைவாய் இணைப்பாய், என் வாழ்வை இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். ஆறுதல் இன்றி வாழ்ந்திடும் வறியோர் ஆனந்தமடைந்திட அடியேனை தேர்ந்தீர். ஆறுதல் இன்றி வாழ்ந்திடும் வறியோர் ஆனந்தமடைந்திட அடியேனை தேர்ந்தீர். அன்பதன் கோடைகளை அவனுக்கு அளித்திட, அன்பதன் கோடைகளை அவனுக்கு அளித்திட அர்ப்பண பலி என்னை அன்பாய்
நிறைவாய் ஏற்பாய், நிலைக்கும் உறவாய் இறைவாய் இணைப்பாய், என் வாழ்வை இனிதாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். முதுமாட்சியை பரப்பிடவிருந்த அந்தோணியாரை இடையராது ஒளிவித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மையாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முதல் நன்மை மிகுதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதரை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண நின்று ஊழியம் உரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் அறிவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இந்த பலியிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா கருத்துக்களையும் ஆண்டவரே இதாமை நிறைவாய் ஆசிர்வதித்து எல்லோருக்குமான வேண்டுகிற காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரை உடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே,
என் வாழ்வின் ஊற்றே இறைவானே உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். எழில் வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உனை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா. அன்பினை பொழிவாய் என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே அறிவித்தவாறு திருப்பலி முடிந்த பிறகு மரியாயின் சேனை உறுப்பினர்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரு கூட்டம் நடைபெறும். ஒரு 10 நிமிடம் மட்டும்தான். ஆகவே அமர்ந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மறைமாவட்டத்தில் நடைபெறுகிற பாளை வட்டார அளவில் நடைபெறுகிற கிறிஸ்து பிறப்பு ஜெயந்தியினுடைய 2025வது கொண்டாட்டமானது அதற்கான ஒரு முன் தயாரிப்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு நம்முடைய ஆயர் இல்லத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய மாதா மாளிகையில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே அதில் குறிப்பாக கலந்து கொள்கிறவர்கள் மத்தேயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பியங்கள் பெயர் கொடுத்துட்டாங்க. திருச்சிலுவை அன்பியம், அருளானந்தர் அன்பியம், அன்னை விளாங்கனி அன்பியம், அந்தோணியார் அன்பியம், சந்தியாகப்பர் அன்பியம் பெயர் கொடுத்து விட்டார்கள். அதுபோக மற்ற மண்டலங்களில் இருக்கக்கூடிய அன்பியங்கள் தயவு கூர்ந்து உடைய பெயர்களை நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக இருந்து வேன் புறப்படும். அதில் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கிருந்து செல்கிற இந்த வேனுக்கு இந்த மீட்டிங் மட்டும்தான் போகிறாங்க. வேறு மீட்டிங் அங்கே போகலாம் வரக்கூடியவங்க அங்கே யாரும் போகலை. அதனால் வேன் போகிறதுக்கு வேனுக்குரிய செலவுகளை பங்கிலிருந்து போடுகிறோம். அதனால் நீங்கள் யாரும் காசு கொடுக்க வேண்டியதில்லை. வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பங்கு பேரவை கூட்டமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே மீண்டுமாக வருகின்ற வெள்ளிக்கிழமை திருப்பலிக்கு பிறகு வைக்கலாம் நினைக்கிறேன். ஆகவே பங்கு பேரவை உறுப்பினர்கள் தயவு செய்து இந்த அறிவிப்பை கருத்தில் கொண்டு கலந்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். அதுபோக இந்த அன்பியங்களுக்கு நான் உங்களுடைய லிஸ்ட் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட அப்படி பேப்பர்லாம் கொடுத்துருக்குறேன். ஒரு 3 அன்பியங்கள் கொடுத்துட்டாங்க. அதாவது உங்களுடைய அன்பியத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்கள், ஏதாவது சேர்க்க வேண்டியிருந்தது சேர்க்கப்பட்டிருக்கிறதா, நீக்க வேண்டியிருந்தால் நீக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது புதிதாக திருமணம் முடித்தவர்கள் குடும்பம் சேர்க்கப்படாமல் இருந்தால் அதை சேர்க்கறதுக்கு என்ன வழி, இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு கடந்த முறை
மீட்டிங்கில் சொல்லி அது குறித்து இந்த பேப்பர்லாம் கொடுத்துருக்குறேன். தயவு கூர்ந்து அன்பிய பொறுப்பாளர்கள் அதை விரைந்து முடித்து இன்றைக்குள்ளே கொடுக்கணும்னு சொன்னேன். ஒரு நாள் 2 நாள் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் விரைந்து கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிய மண்டல பொறுப்பாளர்கள், அருட்சகோதரிகள், தயவு செய்து இதை விரைந்து கொடுக்கும்படியாக சொல்லுங்கள். குழந்தை தெரசால அன்பியம் கொடுத்துருக்குறாங்க, திருச்சிலுவை அன்பியம் கொடுத்துருக்குறாங்க, அந்தோணியார் அன்பியம் கொடுத்துருக்குறாங்க. மீதி அன்பியங்கள் விரைந்து கொடுக்க அன்போடு நினைவூட்டுகிறேன். எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதா. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. உந்தன் குரலை கேட்டு உன்னை மீட்டு வானகம் சேர்க்கும் தேவனவர். இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. வாழ்வாய் வழியாய் உயிராய் மண்ணில் சுடராய் அணைய ஒளியாய். வாழ்வாய் வழியாய் உயிராய் மண்ணில் சுடராய் அணைய ஒளியாய். வந்தார் மாபரன் இயேசு
உயிர் தந்துணை மீட்டார் இயேசு. கல்வாரி சிகரமதில், கல்வாரி சிகரமதில் இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையே. மாண்புயர் யுவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆன அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்திற்கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம்முடைய திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோவாருமே. எத்திசையும் புகழை சாற்றிடுவோவாருமே. அருள்மிகு புனிதரே அந்தோணியாரே, அண்டி வந்தோரை ஆதரிப்பீரே. அருள்மிகு புனிதரே அந்தோணியாரே,
ஆயிரம் கோடி அற்புதம் கண்டேன், ஐயனே அதில் ஒன்று எனக்கில்லையோ. ஆயிரம் கோடி அற்புதம் கண்டேன், ஐயனே அதில் ஒன்று எனக்கில்லையோ. அடைக்கல வேண்டும் அந்தோனியாரே, அடைக்கல வேண்டும் அந்தோனியாரே, ஆதரிப்பாயையா இந்த அபலையின் குரல் கேளையா. ஆதரிப்பாயையா இந்த அபலையின் குரல் கேளையா. அருள்மிகு புனிதரே அந்தோனியாரே, அண்டி வந்தோரை ஆதரிப்பீரே. அருள்மிகு புனிதரே அந்தோனியாரே, புயலென துன்பம் வந்திடும் போது புனிதனே உன்னை சரணடைந்தேன். புயலென துன்பம் வந்திடும் போது புனிதனே உன்னை சரணடைந்தேன். வாழ்க்கையின் ஓடம் காலத்தின் ஓரம், வாழ்க்கையின் ஓடம் காலத்தின் ஓரம், காத்திடுவாயையா கரை சேர்த்திட வேண்டும் ஐயா. காத்திடுவாயையா கரை சேர்த்திட வேண்டும் ஐயா. அருள்மிகு புனிதரே அந்தோனியாரே, அண்டி வந்தோரை ஆதரிப்பீரே. அருள்மிகு புனிதரே அந்தோனியாரே.